மூப்பனார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல ஈசிஆர் சாலையில் உள்ள அவருடைய வீடு, அவருடைய உறவினர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும், அதே போல நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வரும் இந்த போத்தீஸ் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 3 மாதங்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வின் முடிவில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலின் அடிப்பு இன்று காலை 7 மணி முதல் பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய போத்தீஸ் நிறுவனத்தின் துணிக்கடைகள், அதே போல ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது வீடு, நெல்லையில் உள்ள பிரபல துணிக்கடை போத்தீஸ் நிறுவனத்தின் துணிக்கடை, அதே போல தூத்துக்குடி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அதிரடியாக 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் துணிக்கடைகள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கிளைகள் வைத்துள்ள இந்த போத்தீஸ் நிறுவனம் சென்னை மட்டுமில்லாமல் சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்கள்லயும், அதே போல அண்டை மாநிலங்கள்லயும் இந்த துணிக்கடை கிளைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த துணிக்கடையில ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் துணிகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததுக்கான வந்த தகவல் அடுத்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் எவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தார்கள் என்ற தகவல் வெளியாகும். துணிக்கடையை சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய துணிக்கடையில அதிரடியாக புகுந்த 2 வாகனங்கள்ல புகுந்த 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அவருடைய வீடு, ரமேஷ் மூப்பனார் வீடு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள கிரசன்ட் அவென்யூல இருக்க இந்த அவருடைய வீட்டிலும் இன்று காலை 7:30 மணி அளவில் புகுந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வீட்டில் உள்ள ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இதே போல சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த போத்தீஸ் நிறுவனத்தின் தொடர்புடைய இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் தான் இப்போ வரி ஏய்ப்பு செய்தது எவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகும். இந்த சோதனையானது இன்று மட்டுமில்லாமல் இன்னும் சில தினங்கள் நீடிக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சாருலதா, போத்தீஸ் ஜவுளி கடையின் ஐடி சோதனை குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.